காந்தி மகானுக்கு இன்னைக்கு வேலைக்கே போறதுனால அங்கே சார் அப்படியே எங்கிட்ட பாருங்கண்ணே. அண்ணா நீங்க பார்க்க சொல்லுங்க. அண்ணா இங்க பாருங்க. சுதந்திரத்துக்காகவும் பேசுங்க சார். நாட்டோட சுதந்திரம் திரும்ப ஒரு நாட்டை நடத்தும். கட்சி சுதந்திரத்துக்காகவும் பேசுங்க சார். சரிப்பா ஐயா நம்ம ஒரு கடையை வச்சிருக்கீங்க அதுக்கு மிஸ் ஆகி போச்சு எனக்கு. ரைட்டா ஜனவரி 30ஆம் தேதி இதே நாளில் மகாத்மா காந்தி அவர்களை ஜனவரி 30ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து 5 மாதத்திற்குள்ளாக இதே நாளிலே மகாத்மா காந்தியை வெறுப்பு அரசியல் வீழ்த்தியது. வெறுப்பு அரசியல், அதுவும் குறிப்பாக RSSனுடைய சித்தாந்த அரசியல் மகாத்மா காந்தியை 3 குண்டுகளால் சுட்டி வீழ்த்திய நாள் இந்த நாள். இந்த நாள் இந்தியாவிலே வெறுப்பு அரசியல் வர வேண்டும் என்று பாடுபட்ட இந்து மகாசபா, RSS போன்ற அமைப்புகள் தொடர்ந்து வெறுப்பு அரசியலை பல வகையிலே கடந்த 76 ஆண்டுகளாக முயற்சி செய்து பல வகையிலே இந்த வெறுப்பு அரசியலை இந்திய அரசியலுக்குள் நுழைத்திருக்கிறது. இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து ஒவ்வொரு இந்தியனும் எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்துத்தான் பாரத் ஜோடோ யாத்ராவை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 2022ஆம் ஆண்டு 4000 கிலோமீட்டர் நடந்து இந்த வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு படியை தான் எடுத்து வைத்தார். இதே நாளில் இன்று மகாத்மா காந்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதிலும் அதே நேரத்தில் வருங்கால சந்ததியினருக்கு இந்த வெறுப்பு அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும், வெறுப்பு அரசியலால் இந்தியாவினுடைய ஒற்றுமை துண்டாடப்படும் என்பதும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு துண்டாடப்படும் என்பதையும் நினைவு கூறுகின்ற நாளாக இந்த நாளை பார்க்கிறேன். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஜனவரி 17ஆம் தேதி டெல்லியில் இந்திரா பவனில் 39 காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து தமிழ்நாடு காங்கிரஸினுடைய நிலை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கேட்டறிந்தார்கள். அதற்கு முன்னாலே டிசம்பர் 3ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களுடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சந்தித்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை எடுத்து சொன்னது. இப்பொழுது அந்த குழு சந்தித்ததுக்கு பின்னாலே 2 நாட்களுக்கு முன்னாலே திமுகவினுடைய நாடாளுமன்ற குழுவினர் திருமதி கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார். அவர்கள் இருவருக்குமான சந்திப்பு. இந்த சந்திப்பை பற்றி அவர் 2 பேரும் வெளியில் எதுவும் சொல்லலை. அதனால அவர் 2 பேரும் எதை சொல்றாங்களோ அதை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே ஒளி, மிச்சம் எல்லாம் கற்பனை கதைகளாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட 2 பேரை தவிர வேற அந்த கூட்டத்தில் யாரும் இல்லை. வேற 3வது ஆள் இல்லாத போது 2 பேர் என்ன பேசினார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே அவர்கள் நியமித்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும். வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சணியமும் பார்ப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது, காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பிறந்தகை அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட பதிவும் அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார்.
அந்த பதிவு பொறுத்து மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதோ அவமதிப்பதையோ எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நாங்கள் அமைப்பு ரீதியாக 85% அமைப்பு முழுவதுமாக சீரமைத்திருக்கிறோம். ஊராட்சி அமைப்புகள் மற்றும் PLA2 நியமிப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக பலம் சேர்த்திருக்கார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே செல்வ பெருந்தகை அவர்களுடைய அறிக்கை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரியிருப்பது என்பது இப்படி அவதூறாக பேசிய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3 நாளாக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அந்த ட்விட்டரில் சொல்லியிருக்க அதே விஷயத்தை நானும் வலியுறுத்துகிறேன். காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுடைய அந்த கோரிக்கையை, அந்த வேண்டுகோளை கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாகும். அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குதுலாம் ராகுல் காந்தி முடிவு பண்ணுறது. அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன எக்ஸ் பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம். தமிழ்நாடு சொல்றாங்க நடக்கப்போற தேர்தல் வந்து தமிழ்நாடு இதுக்கும் தமிழ்நாடு கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றாங்க. அப்புறம் இதுதான் இந்திய கூட்டணி அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி என்பது அனைத்து பாராளுமன்ற கூட்டணிக்காக உருவாக்கப்பட்டது. யார் எந்த பேர் சொல்றாங்கிறத அவங்ககிட்ட தான் கேட்கணும். நாங்கள் அதை பத்தி பேர் மாத்தலே. போஸ்டர் வந்து காங்கிரஸ் ஓட்டல அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் சொல்றாரு. அவங்க மேல வந்து விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி யார் ஓட்டினாங்கன்ற இளைஞர் காங்கிரஸ் சகோதரர்கள் ஒட்டியிருக்காங்க. அவர்களை பாராட்டுகிறேன். தன்மானமுள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். நான் அவர்களோடு இருப்பேன். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தன்மானமுள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு. பங்கு கேட்டதுனால இந்த மாதிரி பேச்சுக்கு வந்து அதிகார மமதை, அதிகாரத்தில் மமதையில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு இப்படித்தான் தெரியும். கல்லணையில் நடந்துக்கிட்டு இருக்க போராட்டத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கல்லணையில் மக்கள் ஊரே திரண்டு குவாரியை நிப்பாட்டணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேச இவங்க பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு முழுசு தாங்காது. என்னென்ன பண்ணி மக்களையும் இந்த அரசாங்கத்தினுடைய விதிகளையும் மீறி என்னென்ன நடந்திருக்குங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும். நம்ம இதை மட்டும் இருப்போம். காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகையுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கோம். வடக்கு தொகுதியில வேட்பாளர்கள் இருக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களா? இந்திரா காந்தி பெயர் மாற்றம் வந்து உண்மையான காங்கிரஸ்காரர்கள் வந்து கேட்க துப்புன்ற மாதிரி அதெல்லாம் அன்பு சகோதரர் விஷ்ணு பிரசாத் அதற்காக MP விஷ்ணு பிரசாத் அதற்காக கடிதம் எழுதினார். தமிழக முதலமைச்சரிடமும் அதற்காக நகர்ப்புறத்துறை அமைச்சர் நேரு அவர்களிடமும் கடிதம் எழுதி அதற்கான கோரிக்கை வைத்திருக்கிறார். நல்ல முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கான பேர் வச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விழுப்புரத்தில் நடந்ததுல திரு விஷ்ணு பிரசாத் கடலூர் MP அவர்கள் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்திரா காந்தி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும், ஏனென்றால் அவர் திறந்து வைத்த பேருந்து நிலையம் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் திறக்காத ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சாச்சுன்னு சொல்லி அண்ணன் சண்முகம் வந்து அதற்காக ஆதங்கப்படுவது என்பது நியாயமாக இருக்காது. முதல்ல அந்த கோரிக்கை வைத்து அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரியும். அவர் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காரா? விஜய் கொடுக்கிற வாய்ப்பை வந்து காங்கிரஸ் பயன்படுத்திக்கலாம், இழந்த பவரை மீட்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா தம்பி சொல்றதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது. வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுங்க. வடக்கு தொகுதிக்கு வேட்பாளர் விருப்பம் பண்றாங்களா சார்? எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸ் முதல்ல நின்றுருக்கு. காங்கிரசினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் இருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க.
அமைப்பு ரீதியா இந்த தேர்தல் இது முடியட்டும். வேற என்ன செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்க போட போறோம். தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்க போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிரும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திருப்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்காரன் ஒன்னும் வந்தே மாதரம் ஜெயித் சொல்ற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும். வடக்கு தொகுதி ஒதுக்கப்படுறதெல்லாம் அடுத்த நடவடிக்கை முதல்ல நடக்கட்டும், தேர்தல் அறிவிக்கட்டும், கூட்டணி பேசட்டும், தொகுதி பங்கீடு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த பேச்சு வரணும். அதுக்கு நிறைய நாள் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் பார்க்காமலா இருக்க போறோம். சரியா? ஓகே.